ஹாய் காய்ஸ், இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். இன்னைக்கு மார்னிங் ட்ரேட் என்னால் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டிராவலில் இருந்தேன். நான் இன்னைக்கு லைவ் ட்ரேட்ஸ் எதுவும் இல்லை. நான் டிராவலில் இருக்கும்போது டிராவல்லே நான் மொபைலில் ட்ரேட் பண்ணி ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் 35,000 சம்திங் நான் ப்ராஃபிட்ஸ் எடுத்தேன். ஒரு சிங்கிள் ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தெரிஞ்சு, அதனால மொபைலில் நான் ட்ரேட் எக்ஸிக்யூஷன் பண்ணி நான் எக்ஸிட் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அதுக்குள்ள ட்ரேட்ஸ் எதுவும் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி மொபைலும் ட்ரேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்கும். அந்த மொபைல ட்ரேட் பண்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்கா, அதுக்கான விஷயங்கள் இருக்கா, அதுக்கான இன்டர்நெட் ஸ்பீட் இருக்கா, இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். இல்லை என்றால் அது பாசிபிளே கிடையாது சார். ஓகே, இது மைண்ட் செட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. எப்பவுமே ட்ரேடிங் என்பது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா நம்ம எப்ப வரையுமே அந்த பயமை உள்ள வச்சுட்டு இருக்கோமோ, லாஸ் ஆயிட்டோன்ற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கிற வரையும் உங்களை ப்ராஃபிட்டபிளா ஆக்கவே முடியாது. ஓகே, முதல்ல உங்க பயத்தை தூக்கி எறிங்க. அதுக்கப்புறம் நீங்க தில்லா இறங்குங்க, ஃபார்மேஷனோட இறங்குங்க. நல்ல ஈஸியா ஜெயிக்க முடியும். ஓகே, எப்பவுமே ஜெயிக்கணும் அப்படின்னா விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி, சிறுதுளி பெருவெள்ளம். சின்ன சின்ன ப்ராஃபிட் மந்த்லி எண்ட்ல சூப்பரான ப்ராஃபிட்ஸ் வரும். ஓகே, மைண்ட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம், சைக்காலஜி ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் டிராவல்ல ட்ரேட் பண்ணது எப்படி, நான் வெளியே போயிருந்தேன், அதனால நான் கார்ல ட்ரேட் பண்ணேன், முடிச்சு கதை. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னா சில டைம், சில நாட்கள் ஆகும், சில வருடங்கள் ஆகும், சில மாதங்கள் ஆகும். ஆனா நீங்க எவ்வளவு எஃபெக்ட் பின்னாடி போடுறீங்கன்னு தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் யார் ஓடுறாங்கன்னு முக்கியம் இல்லை சார், லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்னு தான் முக்கியம். 10 வருஷம் 20 வருஷம் ட்ரேடிங் குள்ள இருக்கு சார், அது கூட ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன், 10 வருஷம் 20 வருஷம் அவங்க எஃபெக்ட் போடாம அதே ஒரே வேற என்ன விஷயத்த பயன்படுத்திட்டே இருப்பாங்க. இது அந்த ஸ்ட்ராட்டஜி. ஆனா ஆப்ஷனல் ஸ்கேல்பிங்ல மட்டுமே எனக்கு 7 to 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால மட்டும்தான் என்னால ஜெயிக்க முடியுது. டெய்லி மார்னிங் கிரீன் வந்துட்டே இருக்கு. ஓகே காய்ஸ், பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். லைவ் ட்ரேட் வேணும்ன்றாங்க, வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ரிப்ளை வந்து சேரும். ஓகே காய்ஸ், பாய், தேங்க்யூ. ஹாய் காய்ஸ், வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். இன்னைக்கு நான் லைவ் ட்ரேட்ல அவைலபிளா இல்லை. நான் வெளியே இருந்தேன், டிராவல்ல இருந்தேன். டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சான்ஸ் கிடைச்சது. மொபைல்லே ட்ரேட், டிராவலிங் ட்ரேட்ஸ். ஒரு ஸ்கேல்பிங் தானே, மொபைல்லே பண்ண முடியும். மொபைல்ல பண்ண முடியும் அப்படின்னும் பொழுது ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, இல்லைன்னா எல்லாராலும் மொபைல் ட்ரேடிங் பண்ண முடியாது. டிராவல்ல நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு நல்ல ஒரு ட்ரேட் பண்ணியிருந்தோம். பார்க்கும்போது எனக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரியும், 35,831 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே, இன்னைக்கான டீசென்டான ப்ராஃபிட்ஸ். இது ஒரு ஸ்கேல்பிங் ஒன்லி ஒன் சிங்கிள் ட்ரேட்ல நம்மளுக்கு முடிஞ்சுச்சு இன்னைக்கு. ஓகே, இங்க பாருங்க, ஏன் அந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, டோட்டலா பாருங்க மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு ஸ்ட்ரக்சர் இருந்தப்போ, ஒரு மார்னிங்ல கண்டினியூவா ஒரு பேரிஷ் ட்ரெண்ட், ஒரு டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் அவுட்ல பண்ற மாதிரி பண்ணி மார்க்கெட் வந்து லோவர் லோ. டோட்டலா பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிஷன் லோவர் லோ, இங்கிருந்தே மார்க்கெட் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிடுச்சு ஒரு புல்லிஷ் மொமெண்டம்காக. ஓகே, ரீடெஸ்ட் பண்ணி அகைன் பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு. எங்கிருந்து மார்க்கெட் விழுந்துச்சு, அதனுடைய லாஸ்ட் எண்ட் லெவல்ல மார்க்கெட் ஆகப்பட்டது முடிஞ்சிருக்குங்க பாருங்க. இந்த எண்ட் லெவல்ல நீங்க ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணீங்கன்னா, இந்த எண்ட் லைன்ல இருந்து உங்க ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகும். இது ஒரு ரீசர்ச் லெவலா இருந்திருக்கு. ஓகே, புட் சைடும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, கால் சைடும் ஆப்போசிட் கிடைக்கும். இங்க பாருங்க, புட் சைடும் நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் மார்னிங், ஈவினிங்ல மொமெண்டம். இந்த மிடில்ல யாரா ட்ரேட் பண்ணியிருந்தாங்களோ, மிடில்ல ஆஃப்டர்நூன்ல யாரா ட்ரேட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட பிரீமியம் ரெண்டு பக்கமே கால் சைடும் மெல்ட் ஆயிருக்கும், புட் சைடும் மெல்ட் ஆயிருக்கும். கால் சைடு போற மாதிரி உங்களை இன்வைட் பண்ணிருக்கும், நீங்க என்ட்ரி எடுத்திருப்பீங்க, பிரீமியம் மெல்ட் ஆகி கீழே வந்திருக்கும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நடந்துச்சுன்னு கண்டிப்பா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஏன்னா எந்த டைம்ல பொறுத்தவரையும் எத்தனை பேர் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. கண்டிப்பா மாட்டியிருப்பாங்க, செம்மையான அடி விழுந்திருக்கும். ஓகே, ஆஃப்டர் ஈவினிங் டைம் பார்க்கும் பொழுது லாஸ்ட் 2:39 ஒரு புல்லிஷ் கேண்டல் வந்து க்ளோசிங் வச்சிருக்கு. இந்த ப்ரீவியஸ் ரீசர்ச் லெவலை உடைச்சி புல்லிஷ் கேண்டல் க்ளோசிங் வச்சிருக்கு. மார்க்கெட் லாஸ்ட் வரையும் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா லாஸ்ட் டைம்ல முடிஞ்சிருக்கு. ஓகே, இது 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஓகே, இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி இன்னைக்கு எத்தனை பேர் ட்ரேட் பண்ணீங்க? மார்க்கெட் வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த லோவர் லோ கண்டிஷன் வந்துட்டே இருக்கு அப்படின்னா மார்க்கெட்ல ரெண்டு பக்கமும் பிரீமியம் மெல்ட் பண்ண போறாங்க அப்படின்னு அர்த்தம். டைம் டிகே நடக்கும், பிரீமியம் டிகே நடக்கும், அதுல நிறைய லாஸ் வரும். ஓகேங்களா, இங்க கரெக்டான என்ட்ரிஸ்க்காக வெயிட் பண்ணி நீங்க அடிச்சிருந்தீங்கன்னா இந்த நடுவுல ட்ரேட் பண்ணணும் அவசியமே இல்லை, இதுல ட்ரேட் பண்ணணும் அவசியம் இல்லை. திரும்ப ஃபுல் பேக் வருதுன்னு என்ட்ரி, திரும்ப ஃபுல் பேக் வருதுன்னு என்ட்ரி, திரும்ப ஃபுல் பேக் வருதுன்னு என்ட்ரி. நிறைய இடத்துல அவங்களோட கேபிட்டல் இன்னைக்கு அட்லீஸ்ட் 20 to 25% வந்து அவங்க கேபிட்டல் கண்டிப்பா போயிருக்கும். ஓகே, அதனால சொல்றது கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருந்து ட்ரேட் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். நாளைக்கு ட்ரேடிங். ஓகே, நாளைக்கு ஃப்ரைடே எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். மார்க்கெட் வந்து நாளைக்கு மண்டே, சாரி நாளைக்கு ஃப்ரைடே வந்து மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நாளைக்கு ட்ரேட் பண்ணுவோம். ஓகே,
இன்னைக்கோட ப்ரெடிக்ஷன் பிரகாரம் மார்க்கெட்ல கால் சைடும் போயிருக்கு, புட் சைடும் போயிருக்கு. ஓகே, இது கால் சைடுக்கான ப்ராபபிலிட்டிஸ் கொஞ்சம் வீக்கா தான் தெரியுது என்ன பொறுத்தவரையும். மார்க்கெட் ஒரு ஃபுல் பேக் கொடுக்கலாம். இன்னைக்கோட எண்ட் லெவல் வரையும், ஸ்டார்டிங் லெவல் வரையும் மார்க்கெட் வந்து அங்கிருந்து ரீடெஸ்ட் பண்ணி அகைன் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளைக்கு. ஓகே, அது நாளைக்கு பாத்துரும். ஓகே guys, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நடுவுல எத்தனை பேர் ட்ரேட் பண்ணீங்கன்னு டெக்ஸ்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, பபாய், தேங்க்யூ. இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ்.